ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிஆர்பி பிஇஓ எக்ஸாமுக்கான எக்ஸாம் பேட்டர்னும் அண்ட் அதனோட சிலபஸும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலான் இருக்கோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்ன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதில் எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா பார்ட் ஏல பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கண்டிப்பாக நம்ம எழுதுவோம். அதில் கொஷின்ஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் 30 கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதில் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 50 மார்க்ஸ்க்கு இருக்கும். ஸோ டியூரேஷன் பார்த்திங்கன்னா 30 minutes. ஓகேங்களா. ஸோ சிலபஸ் லெவல் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு 10th ஸ்டாண்டர்ட் லெவல் தான், SSLC. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் வி ஹவ் டு மூவ் பார்ட் பி. பார்ட் பி பார்த்திங்கன்னு சொன்னால் ரிட்டன் எக்ஸாமினேஷன். இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு டோட்டல் கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா 150 இருக்கும். அதில் டோட்டல் மார்க்ஸ் வந்துட்டு 150. ஸோ அப்போ ஈச் கொஷின் கண்டெயின் 1 marks இல்லையா. ஸோ இதுக்கான டியூரேஷன் 3 hours. அப்போ டோட்டலாக நம்ம எக்ஸாம் டியூரேஷன் பார்த்திங்கன்னா பார்ட் ஏல ஒரு 1/2 hour, பார்ட் பியில் ஒரு 3 hours. ஸோ டோட்டலாக 3.5 hours நம்ம வந்து எக்ஸாம் எழுத போகிறோம். ஸோ இதுக்கு என்ன சப்ஜெக்ட்ஸ் கவர்டு ஆகுது இந்த 150 மார்க்ஸுக்கு அப்படின்னா, ஸோ ஜென்ரல் பேப்பர் இருக்கும். அதில் கோர் சப்ஜெக்ட்டு மட்டுமே 110 கொஷின்ஸுக்கு 110 மார்க்ஸ் அப்டெயின் ஆகும். அண்ட் தென் ஜென்ரல் நாலேஜ் பார்த்திங்கன்னு சொன்னால் 10 கொஷின்ஸு 10 மார்க்ஸு. அண்ட் தென் சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகியில் பார்த்திங்கன்னா 30 கொஷின்ஸு 30 மார்க்ஸ். ஸோ இதில் மீடியம் வந்துட்டு போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இருக்கும். ஸோ நோ நெகட்டிவ் மார்க்கிங் இன் திஸ் எக்ஸாம். ஓகேங்களா. ஸோ இந்த பிளாக் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா நாம் வந்துட்டு இந்த கோர் சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா 110 மார்க்ஸு, அதுக்கான சிலபஸ் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஸோ நான் ஓவரால் என்ன சொல்கிறது, டோட்டல் இந்த சிலபஸை வந்துட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். நம்ம டிஆர்பிலேயே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கைப்பட இந்த சிலபஸை நம்ம எழுதிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் யூனிட் 1 பாருங்கள், ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர். ஓகேங்களா. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க சங்க காலம் முதல் தற்காலம் வரை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா அதில் வரக்கூடிய ஹெட்டிங்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் சப் ஹெட்டிங்ஸ் பார்க்கலாம். சங்க இலக்கியம் அப்படின்னு வரும்பொழுது சங்கம் பற்றிய குறிப்புகள், பாட்டும் தொகையும், தொகுப்பு உரை, சங்க இலக்கிய சிறப்புகள். ஓகேங்களா. அதுக்கப்புறம் 14 கீழ்கணக்கு நூல்கள். இந்த 14 கீழ்கணக்கு நூல்களில் நீதி நூல்களுடைய சிறப்புகள் நம்ம படிக்கணும். அண்ட் தென் ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறு காப்பியங்கள், பக்தி இலக்கியம் அப்படின்னு வரும்பொழுது பக்தி இலக்கியங்கள் நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், திருமந்திரம், திருப்புகழ், பட்டினத்தார், அருணகிரிநாதர், தாயுமானவர், வள்ளலார், இவர்களை பற்றிய தெளிவான ஒரு தொகுப்பை நம்ம என்ன படிக்கணும். அண்ட் தென் கம்பராமாயணம், மகாபாரதம், பெரிய புராணம், திருவிளையாடற் புராணம், சிற்றிலக்கியம். இந்த சிற்றிலக்கியங்களில் பார்த்திங்கன்னு சொன்னால் 96 வகை பிரபந்தங்கள், கோவை, பிள்ளைத்தமிழ், கலம்பகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஓகே உலா, தூது, பரணி, பல்லு, குறவஞ்சி முதலியன இல்லைங்களா. ஸோ இதில் வந்துட்டு இப்போ விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சமயங்கள் வளர்த்த தமிழ். அடுத்த ஹெட்டிங் சமயங்கள் வளர்த்த தமிழ். இந்த சமயங்கள் வளர்த்த தமிழில் பார்த்திங்கன்னு சொன்னால் சமணம், பௌத்தம், இஸ்லாம், கிறித்துவம், சித்தர்கள், சமூக சீர்திருத்தம். இந்த சமயங்கள்லாம் வந்துட்டு நம்மளுடைய தமிழை வளர்த்த வரலாறு மற்றும் தற்காலமில் இருக்கக்கூடிய தமிழ் உரைநடை வளர்ச்சி,
புனைக்கதைகள், நாவல், சிறுகதைகள் இல்லைங்களா. அடுத்து நாட்டுப்புறவியல். இந்த நாட்டுப்புறவியலில் வந்து இருக்கக்கூடிய தற்காலமில் இருக்கக்கூடிய வரலாறு மற்றும் கட்டுரை இலக்கியம். இலக்கணமில் பார்த்திங்கன்னா அதனுடைய வகைகள் 5 வகைப்படும் இல்லையா. இலக்கணம் 5 வகைப்படும். எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். இதை எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், எடுத்துக்காட்டுகளோடு நம்ம படித்து வச்சுக்கிறது நம்மளுக்கு நல்லது. இன்றைக்கி நான் உங்கள் கூட தமிழுக்கான சிலபஸை, அதாவது பிளாக் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர் அப்படிங்கிறது எக்ஸாமுக்கான பேட்டர்னையும் அண்ட் தென் சிலபஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். அண்ட் தென் வீடியோவில் ஏதாவது நம்ம சேஞ்ச் கரெக்ஷன் பண்ணணுன்னாலும் எனக்கு சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ கமெண்ட்டில் எனக்கு சஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கான சிலபஸை நான் இதில் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த பிஇஓ எக்ஸாமுக்கான ஃபுல் சிலபஸ் அது வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். இதில் நம்ம இப்போ வந்துட்டு நான் உங்கள் கூட தமிழுக்கான சிலபஸை நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் தமிழுக்கு ஒரு டாபிக்ஸ்க்கான நம்ம வந்துட்டு படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒரு டாப்பிக்கும் இருக்கிறதுக்கான இந்த இது நம்ம வந்துட்டு அந்த டாபிக்ஸை கவர் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ ஒவ்வொரு டாபிக்ஸ் கவர் பண்ணும்போதும் அதுக்கான சிலபஸை நம்ம பார்த்துட்டு நம்ம அப்படியே படிக்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ தேங்க்யூ.